பறன் மேல நின்னுகிட்டு அந்த பறவைகளை விரட்டுறதுக்காக தன்னுடைய தங்க காதணியை கழட்டி வீசினாள் அப்படிங்கிற ஒரு குறிப்பு வருது. தங்கம்ங்கிறது வந்து சங்க காலத்தோடு நின்று போயிடல. அந்த வளமைங்கிறது பல்லவர் காலத்திலும் சோழர் காலத்திலும் அதிகமாக வருது. அன்னைக்கு வந்து ஒரு தரம்னு வச்சிருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு தங்கம் புழக்கத்துல இருந்திருக்கணும். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து தங்கத்துக்கு ஒரு தரம் வச்சு அந்த தரம் இருக்கான்னு செக் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த டெக்னாலஜி என்ன பயன்படுத்தினாங்க அப்படின்ட்டு அந்த 8 சாப்டரையும் சொல்லி கொடுக்குறவங்களுக்கு 8 களஞ்சு தங்கம் அப்படிங்க. அப்ப இந்த களஞ்சுங்கிறது என்ன? அந்த கீரல் மேல நைட்ரிக் ஆசிட் ஊத்துறாங்க. ஊத்துனாக்கா அந்த நைட்ரிக் ஆசிட்ல வந்து அந்த கீரல் மறைஞ்சு போச்சுன்னா அது சுத்தமா தங்கமே இல்லை. வணக்கம். மண்மரபு வழியே மக்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். என் பெயர் முனைவர் எஸ் சாந்திபி. நான் மேனாள் வரலாற்று பேராசிரியர், அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகம். மண்மரபு நேயர்களுக்கு நான் புதியவள் அல்ல, ஆனாலும் மீண்டும் திடீரென வந்திருக்கிறாரே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரலாம். அதற்கு காரணம் இன்று தாறுமாறாக விலை உயர்ந்தும் தாழ்ந்தும் காணப்படும் தங்கமாகும். தங்கத்தை பற்றி ஒரு வரலாற்றாளர் என்ன சொல்ல போகிறார் என்று நினைக்கின்றீர்கள் போலும். நிறைய இருக்குது தங்கத்தை பத்தி சொல்லணும்னா. அப்போ இந்த தங்கத்துக்கும் தென்னகத்துக்கும் அல்லது தமிழகத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வருது. ஏன்னா இன்னும் கூட தமிழ்நாட்டில் தான் நம்ம அதிகமான தங்கம் வாங்குறோம், அதிகமான தங்கத்தை பயன்படுத்துறோம் ஆபரணங்களாக. அப்படி பார்க்கும்போது சங்க காலத்திலிருந்தே நமக்கு வந்து இந்த தங்கம் வந்து ஒரு பழகி போன ஒரு விஷயம். நிறைய தங்க ஆபரணங்களை நம்ம அப்ப இருந்து போட்டிருந்திருக்கோம், நாணயங்கள் இருந்திருக்கு. இதற்கு வந்து நமக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. அகழ்வாய்வுகள்ல கரூர் போன்ற இடங்கள்ல வந்து ரோமானிய நாட்டின் தங்க நாணயம் போன்றவை கிடைத்திருக்குது. நம்ம தமிழகத்தில் நிறைய இடங்கள், முசிறி ஒரு முக்கியமான ஒரு துறைமுகம், அங்கேயும் நிறைய நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, இதுதான் இருக்கா அப்படின்னா சங்க பாடல்கள், அந்த சங்க பாடல்களும் வந்து தங்கத்தை பற்றி பேசுகிறது, தங்க அணிகலனை பற்றி பேசுகிறது. எப்படி சொல்றாங்கன்னா, இந்த வயல்வெளியில பார்த்தீங்கன்னாக்கா பயிர் விளைஞ்சு இருக்கிறப்போ பறவைகள் வரும். அந்த நெல்லையோ என்ன தானியமோ அந்த தானியத்தை வந்து கொத்தி சாப்பிட்றதுக்காக பறவைங்க வரும். அப்போ அந்த பறன் கட்டி அதுக்கு மேலே உட்காந்துக்கிட்டு அந்த பறவைங்களை விரட்டுவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் வந்து ஒரு போலி மனிதனை போல ஒரு சட்டி கம்பி எல்லாம் ஒரு சட்டை போட்டு மனிதனை மாதிரி இந்த பறவைகளை விரட்டுவதற்காக வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சீனை வந்து ஒரு சங்கப்பாடல் குறிப்பிடுகிறது. எப்படி சொல்லுதுன்னா, அப்படி பறன் போட்டு விளைந்த கதிர்கள் முற்றிய நிலத்தை வந்து பாதுகாப்பதற்காக ஒரு பெண் பறன் மேல நின்னுகிட்டு அந்த பறவைகளை விரட்டுறதுக்காக தன்னுடைய தங்க காதணியை கழட்டி வீசினாள் அப்படிங்கிற ஒரு குறிப்பு வருது. அந்த தங்க காதணி எப்படி இருந்ததுன்னா வேப்பம்பழம் போன்ற வடிவத்தில் இருந்தது அப்படிங்கிற ஒரு குறிப்பு வருது. அப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி சங்க பாடல்கள் சொல்லுது. இது மட்டும் இல்லாம சங்க பாடல்கள்ல பரணர் சொல்வார், என்ன சொல்வாருன்னா, பொன்னோடு வந்து கரியோடு பெயர்ந்தன. கப்பல்களை பத்தி சொல்லும்போது முசிறி பர்டிகுலரா ஒரு முசிறியை பத்தி சொல்லும்போது பொன்னோடு வந்து கப்பல்கள் கரியோடு பெயர்ந்தன அப்படின்ட்டு. பொண்ணுங்கிறது நமக்கு தெரியுது தங்கம். கரியோடு அப்படின்னு அவர் சொல்றது என்னன்னா, இந்த மிளகு, அந்த மிளகுக்காக அவங்க நமக்கு திருப்பி கொடுத்தது வந்து பொன். என்ன இவர் ஒரு கவிஞர், இவர் பாட்டுக்கு இவர் சொல்லிட்டு போறாருன்னா, சங்கப்பாடல்கள்ல சங்கப்புலவர்கள் இந்த மாதிரி வந்து ஒரு உண்மை இல்லாமல், உண்மையான ஒரு கரு இல்லாமல் அவர்கள் அபரிமிதமான கற்பனைக்கு அவங்க போகவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்மளுடைய கிரேக்க ரோமானிய நாட்டில் சில வரலாற்றாளர்கள் இருந்தாங்க. அவங்களும் வந்து தென்னகத்தை பற்றி அல்லது இந்தியாவை பற்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பு கொடுக்குறாங்க. அங்கெல்லாம் எப்படி இருக்கு, என்ன இருக்கு அப்படின்றது. அந்த மாதிரி சொல்லும் போது நிறைய பேர், டாலமி அவர் வந்து அதுக்கப்புறம் இயற்கை த நேச்சர் அப்படிங்கிற புக்கு, த பெரிப்ளஸ், த எரித்ரேனியன் சி அப்படிங்கிற புத்தகம், இவங்க எல்லாமே வந்து அந்த காலத்துல வந்து எழுதியிருக்காங்க அன்றைக்கு நடந்த விஷயத்தை பற்றி.
அப்படி எழுதும்போது அவங்க சொல்றது என்னன்னா வருத்தப்படுறாங்க. என்னன்னா இன்னைக்கு நம்ம வந்து நம்மளுடைய ஏற்றுமதியின் மூலம் எவ்வளவு பணம் வருது, இறக்குமதியின் மூலம் எவ்வளவு பணம் செலவாகுதுன்னு நம்ம ஒரு கணக்கு பார்ப்போம் இல்லையா? இப்பதானே ரீசெண்டா பட்ஜெட் கூட போச்சு. அதுல வந்து பாக்குற மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொருட்களை ஸ்பைசஸ்னு பொதுவா சொல்லுவோம், அது வந்து இன்னைக்கு மசாலா பொருட்கள், அது மட்டும் இல்லை மசாலா பொருட்கள், செல்ல பறவைகள், பிராணிகள், யானையிலிருந்து குரங்குல கிளியில இருந்து எல்லாமே இங்கிருந்து போயிருக்கு. அது எல்லாத்தையுமே அவங்க இறக்குமதி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு எல்லையற்ற மோகம் கொண்டு இறக்குமதி செய்வதனால் நம்முடைய நாட்டின் தங்கம் அல்லது நிதிநிலை மிகவும் மோசமாக போயிடுச்சு, நம்ம ஏகப்பட்ட தங்கத்தை அவர்களிடம் இழக்கிறோம் அப்படின்னு கவலை கொள்றாங்க. அப்ப பரணர் சொன்னதுக்கும் இந்த கிரேக்க ரோமானிய வரலாற்றாளர்கள் சொன்னதுக்கும் பெரும் வித்தியாசம் ஒன்றுமில்லை. ரெண்டும் ஒரே கோட்டில் தான் சந்திக்குது. அப்போ அந்த அளவுக்கு தங்கம் நமக்கு வந்திருக்குங்கிறது அகழ்வாய்வுகள்லையும் தெரியுது. அதே பல நேரங்களில் அகழ்வாய்வுகளில் மட்டும் இல்லாமல் எதேச்சியா ஒரு மழை வருது அந்த மாதிரி காலகட்டங்களில், அதுவும் இல்லாமல் மரம் வேரோடு பெயர்ந்து போகும்போது பூமிக்கடியிலிருந்து சின்ன பானை மாதிரி கிடைக்குது, அது பசங்க உருட்டி விளையாடும் போது அந்த ஒரு கட்டத்தில் உடைஞ்சு போகுது இல்லையா மண் பானை, அது உடையும் போது அதுக்குள்ள இருக்கின்ற நாணயங்கள், அந்த மாதிரி வந்து ஒரு பெண்ணின் பெயர் எழுதப்பட்ட 7 தங்க தகடு மெலீசா இருக்கு, நம்ம ஃபாயில்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி தங்க தகடுகள் கிடைச்சிருக்கு. அதுல 7லையும் வந்து கோதை என்கின்ற அந்த பெண்ணின் பெயரே எழுதப்பட்டிருக்கு. ஆக தங்க அணிகலன்கள், தங்கம் அந்த பெண்ணின் ஒரு சொத்தாக இருந்திருக்கு. அதனாலதான் அந்த அம்மா வந்து பேரே பொறிச்சு வச்சுட்டாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு நிறைய தகவல்கள் கிடைக்குது. இந்த தகவல்களின் அடிப்படையில பார்த்தோம்னா தங்கம்ங்கிறது வந்து சங்க காலத்தோடு நின்று போயிடல. அந்த அந்த வளமைங்கிறது பல்லவர் காலத்திலும் சோழர் காலத்திலும் அதிகமாக வருது. அப்போ எதுக்கு இந்த காலத்துக்கெல்லாம் நீங்க தங்கத்தை இழுத்துட்டு போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கு பாத்தீங்களா தங்கத்துக்கு ஒரு தரம், 22 கேரட், 24 கேரட், 18 கேரட் எல்லாம் இப்ப வந்துருச்சு. ஏன்னா எல்லாம் விலை வந்து எக்கச்சக்கமா மாறி போறதுனால அந்த கேரட்டுங்கிறத வந்து நம்ம எப்படி இப்போ ஒரு கடைக்கு போய் தங்கம் வாங்குறோம்னா 1 கிராம் வாங்கினா கூட அந்த பர்டிகுலர் மெஷின்ல வச்சு அது வந்து 916 அப்படின்னு நம்ம செக் பண்றோம். அந்த மாதிரி செக் பண்ணி தான் வாங்குறோம். ஏன்னா ஏமாத்திடுவாங்களோ, இதெல்லாம் வந்து செம்பு அதிகமாக கலப்படம் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதுதான் தங்கத்தின் தரம் இன்னைக்கு. இந்த மாதிரி வந்து தங்கத்தின் தரம் வரையிலும் அன்று சோழர் காலத்தில் கணக்கிடப்பட்டது. இதுதான் இருக்கிறதுலயே வந்து ஒரு கிளைமாக்ஸ் அல்லது டாப் கரண்ட் நியூஸா இருக்கும். அப்போ நம்ம வந்து ஒரு 11 நூற்றாண்டுகளாக 10 நூற்றாண்டுகளாக 1000 ஆண்டுகளை கடந்து வந்துட்டோம். இன்னைக்கு இருக்கிறது வேற. ஆனாலும் அன்னைக்கு வந்து ஒரு தரம்னு வச்சிருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு தங்கம் புழக்கத்துல இருந்திருக்கணும், அது வணிகத்திற்கு பயன்பட்டு இருக்கணும். அந்த வணிகத்துக்கு பயன்படும் போது ஒரு ஊர்ல வந்து அந்த தங்கத்தின் தரம் பார்க்கறதுக்குன்னு ஒரு குழு அமைக்கிறாங்க. இது வேற எங்கேயும் இல்லை, ஏற்கனவே வந்து பிரம்மதேயங்கள் அப்படிங்கிறது பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஊர்கள், அதுதான் பிரம்மதேயங்கள். ஏற்கனவே 2005 நான் வந்து இந்த பிரம்மதேயத்தில் அந்த அதனுடைய நிர்வாக குழுவின் பேரு சபா. அந்த குழுவுக்கு எப்படி தேர்தல் நடத்துறாங்க, அதுதான் குட ஓலை. இப்ப எல்லாருக்குமே தெரியும். 2005 நான் எழுதியிருந்தேன். அப்போ ஒரு தமிழ்நாட்டின் ஒரு முன்னாள் முதலமைச்சர் வந்து பொதுமக்களுடைய பணத்தை தவறுதலாக அவர் ஹேண்டில் பண்ணிட்டாங்க, சுரண்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் எல்லாம் வந்தது. நம்ம அதுக்குள்ள போக வேண்டியதில்லை. அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி வந்து எப்படியெல்லாம் குட ஓலை முறையில வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, அப்படி யாராவது கணக்கு காமிக்கலன்னா அவங்களுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறத பத்தி நான் எழுதியிருந்தேன். அது உலகம் முழுக்க அந்த ஆர்டிகல் வந்து எல்லாருமே கோட் பண்ணாங்க. அந்த ஆர்டிகல் எழுதுறதுக்கு எனக்கு மூல ஆதாரமாக கிடைத்தது வந்து இன்னைக்கு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது உத்திரமேரூர். அந்த உத்திரமேரூர்னா இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும், குட ஓலைன்னு உடனே சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த உத்திரமேரூர்ல இருக்கிற ஒரு வைகுந்த பெருமாள்ங்கிற கோயில், அந்த கோயில்ல தான் இந்த கல்வெட்டுகள் எல்லாமே நமக்கு கிடைச்சது. அதே கோயில்ல தான் இந்த தங்கத்தின் தரம் எப்படி நிர்ணயிக்கப்பட்டது, அந்த உத்திரமேரூருக்காக அந்த ஊருக்காக அவங்க வந்து எப்படி நிர்ணயிச்சாங்க, எத்தனை பேரை கொண்டவங்க, அவங்கள எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற தகவல்களை நமக்கு சொல்றாங்க.
இந்த முக்கியமான தகவலை வந்து உங்களோடு நான் வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து தங்கத்துக்கு ஒரு தரம் வச்சு அந்த தரம் இருக்கான்னு செக் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த டெக்னாலஜி என்ன பயன்படுத்தினாங்க அப்படின்ட்டு. இப்போ கூட நீங்க ஒரு கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தங்கத்தை வந்து சாதாரணமா இந்த மாடர்னரி இப்போ மாடர்ன் மிஷின்ஸ் இல்லாத ஒரு சின்ன ஊர்ல வந்து ஒரு மார்வாடி கடைக்கே போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து இந்த தங்கத்தை வந்து அடகு வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் உரசி பார்ப்பார். உரசி பார்த்துட்டு இது போலி இல்ல சரியானது அப்படின்னு வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பணத்தை அவர் கொடுப்பார். இந்த ஒரு கல் வச்சிருப்பார். அந்த கல்லுக்கு பேர் வந்து உரைக்கல். இப்போ கூட நீங்க அந்த உரைக்கல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பா ஒரு சின்னதா ஒரு கல் இருக்கும். நம்ம அதுல வந்து நம்ம கையில வந்து ஒரிஜினல் தங்கத்தோட ஒரு 22 கேரட்னு வச்சுக்கோங்க. அந்த பொருளை வந்து உரசனம்னா அதன் மேல வந்து ஒரு கீறல் படியும். சும்மா உரசனால ஒரு கீறல் படியும். அந்த நம்ம எடுத்துட்டு போன பொருளை உரசனக்கா அதுவும் ஒரு கீறல் வரும். ரெண்டும் ஒரே கலர்ல இருக்கா அப்படின்றத வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நைட்ரிக் ஆசிட ஊத்துறாங்க. அந்த கீறல் மேல நைட்ரிக் ஆசிட் ஊத்துறாங்க. ஊத்துனாக்கா அந்த நைட்ரிக் ஆசிட்ல வந்து அந்த கீறல் மறைஞ்சு போச்சுன்னா அது சுத்தமா தங்கமே இல்லை. அது வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு போச்சுனாக்கா அது வந்து மட்டமான தங்கம். அப்படியே இருக்கணும். நைட்ரிக் ஆசிட் ஊத்தின பிறகும் அதுதான் தங்கம், கலர் மாறாம இருக்கணும் அப்படிங்கிறது இன்னும் கூட நம்மில் சிறு சிறு ஊர்கள்ல வந்து கடைபிடிக்கப்படுகின்ற ஒரு பழக்கம். அப்ப நம்ம சோழர்கள் எப்படி பண்ணாங்க அப்படின்றதுதான் இப்ப நம்ம பாக்குறோம். இந்த உத்திரமேரூர்ல வந்து சபா இருக்கு, அந்த நிர்வாக அமைப்பான சபா இருக்கு. அதையெல்லாம் தாண்டி ஒரு நிரந்தர ஆணை, அந்த நிரந்தர ஆணை ஸ்டாண்டிங் ஆர்டர் அப்படிங்கிறத என்னன்னு சொல்றாங்கன்னா, இப்போ ஒவ்வொரு பிரம்மதேயத்துக்கும் அந்த பிரம்மதேயத்தின் அளவு, செயல்பாடுகள், அவங்களுடைய தேவை, அதற்கேற்ற மாதிரி குழுக்களாக போர்டுன்னு இப்ப சொல்லிடுவோம் நம்ம. அவங்க வாரியம் அப்படின்னு கூட வாரியம்ங்கிற வார்த்தை நம்ம தமிழ்ல இருக்கு. வாரியங்களை அமைச்சாங்க. தோட்ட வாரியம், அந்த மாதிரி பஞ்ச வாரியம், ஆண்டு வாரியம், பொன் வாரியம், இந்த மாதிரியான வாரியங்களை அவங்க அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப அமைச்சுக்கிட்டாங்க. அது எத்தனை பேர் வேணுமோ அந்த அவங்கள தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. ஆனா இப்ப இதுக்கு வந்து அந்த மாதிரி வாரியம் அமைக்கல. அந்த வாரியத்தை தாண்டியும் தினசரி வந்து பொன் வந்து என்ன தரம் அப்படிங்கறது செக் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்கு போல இருக்கு. அதுதான் அந்த கல்வெட்டுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னாக்கா, இதுக்குன்னு இந்த பேரை வந்து கொஞ்சம் பேரை வந்து நம்ம இப்படி செலக்ட் பண்ணணும். அவங்க வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு தங்கத்தை வந்து அந்த கல்லுல செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதனுடைய விளக்கத்துக்குள்ள நம்ம போனோம்னா அந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னாக்கா, தங்கத்தை பரிசோதிப்பதற்காக மாட வீதியில இருந்து 4 பேரை வந்து தேர்ந்தெடுக்கணும். அந்த 4 பேருடைய யாரெல்லாம் அந்த மாட வீதியில வந்து தங்கத்தை பரிசோதிக்கும் தகுதி பெற்றவர்களோ அவங்களுடைய பெயரை எழுதி அதே மாதிரி பானையில போட்டு எல்லாருடைய முன்னிலையிலையும் குலுக்கி ஒருத்தர் எடுத்து கொடுக்கணும். அந்த 4 பேரோட பேர் வாசிச்சு வச்சுப்பாங்க. இந்த 4 பேர் மட்டும் கிடையாது. அது இல்லாமல் படையை சேர்ந்தவர்கள், சேனையை சேர்ந்தவர்கள், அதுல இருந்து அவங்க வந்து ஒரு எத்தனை பேருன்னா அவங்க 2 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் ஒரு பகுதியில வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த படையினர் வாழ்ந்த பகுதியில அந்த மக்களும் வந்து இதே மாதிரி எழுதி போட்டு ஒரு 2 பேரை தேர்ந்தெடுக்கணும். இன்னொன்னு என்னன்னாக்கா, சங்கரபாடியார். இந்த சங்கரபாடியார் யாருன்னா பெரிய எண்ணெய் வியாபாரிகள். வெளிநாடுகளுக்கு இப்ப இருக்கிற நம்முடைய தென்கிழக்காசிய தீவுகள் இருக்கு பார்த்தீங்களா, ஜாவா, சுமத்ரா, மலேசியா, சிங்கப்பூர், கம்போடியா, வியட்நாம், இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் கூட சோழர் காலத்துல நிறைய வியாபாரம், நம்ம சைனாலையும் பண்ணியிருக்கோம், எம்பசி வந்து போயிருக்கு. இது எல்லாம் இந்த பகுதிகளுக்கு எல்லாமே வந்து எண்ணெயை ஏற்றுமதி இறக்குமதி செய்கின்ற வியாபாரிகள், எண்ணெய் வியாபாரிகள் நம்ம வச்சுக்கலாம். அந்த எண்ணெய் வியாபாரிகளுக்கு தான் சங்கரபாடியாருங்கிற பேர். அந்த சங்கரபாடியார்கள் வாழ்கின்ற பகுதியிலிருந்து அவங்கள இருந்து ஒரு 3 பேர், அப்ப 4, 2, 6, 6 கூட்டல் 3, 9 பேர் மொத்தம் அந்த பொன்னை பரிசோதிக்கும் கடமையை கொண்டவர்கள் 9 பேர் அப்படின்னு பிக்ஸ் பண்றாங்க. இந்த மாதிரி தான் குடவோலை முதிரை மாதிரியே தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இது வரையிலும் கூட வந்து சேம் ஒரே மாதிரி தானே இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். இதை தாண்டி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய இப்போ ஒரு வேலைக்கு போறோம்னாக்கா நம்ம கிட்ட வந்து நான் இப்படி எல்லாம் வேலை செய்வேன், காலைல இத்தனை மணிக்கு இந்த இன்ஸ்டிடியூஷன் இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரையிலும் அப்படின்ற அந்த சில கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா,
அந்த மாதிரி இவங்களை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, தங்கம் பரிசோதிக்கும் போது கிடைக்கின்ற அல்லது சேகரிக்கப்பட்ட மெழுகை எடுத்துட்டு போய் அவங்க ஏரி வாரியம் அல்லது வருடாந்திர வாரியம் அவங்களுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் போடுறாங்க. இந்த 9 பேரும் அவங்க பணியில போய் உட்காரும் போது தினமும் அவங்க வேலை முடிஞ்சதுமே அந்த சேகரிக்கப்பட்ட மெழுகை வந்து கொண்டு போய் வருடாந்திர வாரிய தலைவர்களிடம் அல்லது பெரியவர்களிடம் ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு. அப்போ டெக்னிக்கலா நமக்கு என்ன தெரியுதுன்னா, உரைக்கல்ங்கிறது மட்டும் இல்லை, அவங்க வந்து நைட்ரிக் ஆசிட் பயன்படுத்தல. ஆனா அந்த கல்லுல தேய்ச்சாக்கா அந்த தங்கத்தை நீங்க எப்படி எடுப்பீங்க பயன்பாட்டுக்கு? அதற்காக அவங்க ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சி இருந்திருக்காங்க. அதுக்கு மேல மெழுகு பூசியிருக்காங்க. அப்போ அந்த மெழுகை வந்து ஏதோ ஒரு வகையில வந்து சுரண்டி எடுத்துருவாங்க. ஒரு முறை இல்லாத எத்தனை முறை பயன்படுத்தி அதுக்கப்புறம் எடுத்தாங்கன்னு தெரியல. அப்போ ஒரு நாளையில வந்து நிறைய முறை வந்து சேகரிக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. அந்த மெழுகை கொண்டு போய் தினமும் அவங்க வந்து கணக்கு கொடுக்குற மாதிரி அதை வந்து சமர்ப்பிச்சுட்டு வரணும். ஒருவேளை அந்த மெழுகை மறுபடியும் உருக்கி மெழுகெல்லாம் எடுத்துட்டு அதுல இருக்கிற அந்த கொஞ்சம் தங்கத்தையும் கூட மறுபடியும் பயன்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம். நம்ம அப்படித்தானே ஒரு அனுமானத்துக்கு வர முடியும். இல்லைனாக்கா அந்த மெழுகை ஏன் கொண்டாந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் போடுறாங்க. அந்த கட்டாயம் வந்து இப்படி இன்னைக்கு கூட அந்த உரைகள்ல தேய்க்கிற தங்கம் வந்து நைட்ரிக் ஆசிட் போட்டா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நீங்க எடுக்க முடியாது. ஆனா நம்முடைய சோழர்கள் வந்து தங்கமே வீணாகாத மாதிரி ஒரு டெக்னாலஜி தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சு அந்த உரைக்கல்லின் மீது அவங்க மெழுகு பூசி அதன் மேல அந்த தங்கத்தை உரசி பார்த்து தரம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த உரசின தங்கத்தையும் அவங்க மீட்டெடுத்திருக்கிறாங்க. அப்படிங்கிறது வந்து தங்கத்தின் பயன்பாடு எந்த அளவு இருந்தது, தொழில்நுட்பத்தின் உயர்வு எந்த அளவுக்கு அவங்க வச்சிருந்தாங்க, வேஸ்ட் பண்ணக்கூடாது, எதுவுமே வீணாக போகக்கூடாதுங்கிறதுல எவ்வளவு அக்கறை கொண்டவர்களாக யோசிச்சு ஒவ்வொரு ஸ்டெப் இந்த வந்து எடுத்ததுமே ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு சட்டத்தை வந்து போற்ற முடியாது. இது படிப்படியா இப்ப வந்து நமக்கு இந்த கல்வெட்டு வந்து 10ஆம் நூற்றாண்டுல கிடைக்குது. முதலாம் பராந்தகன் காலத்துலதான் கிடைக்குது. அதே முதலாம் பராந்தகன் காலத்துலதான் நமக்கு வந்து சபா எலெக்ஷன் பற்றிய தேர்தலை பற்றிய தரவுகளும் கிடைச்சது. அந்த தரவுகள் வந்து 2 கல்வெட்டு இருக்கும். அவருடைய முதலாம் பராந்தகருடைய 12ஆம் ஆண்டிலும் 14ஆம் ஆண்டிலும் இருக்கும் அந்த கல்வெட்டு. இந்த 2க்கும் நடுவுல 13ஆம் ஆட்சி ஆண்டுல இந்த கல்வெட்டு இருக்கு. அப்போ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து தங்கத்தை வந்து எந்த அளவுக்கு அவங்க தரம் பார்த்தார்கள், அந்த மக்கள் அந்த சமுதாயத்தில் பார்க்கப்பட்டது அப்படிங்கிறது தெளிவாகுது. ஆக நம்ம இன்னைக்கு ஒரு தரம் பார்த்து 916 கண்டுபிடிக்கிறோம். அதுலயும் கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சும் தெரியாம நம்ம இருக்கிறோம். அந்த காலத்துல ஆனா அவங்க அவ்வளவு தொழில்நுட்பம் வாய்ந்தவர்களாகவும் வாணிபத்தில் சிறந்து விளங்கியவர்களாகவும் தங்க புழக்கத்தை அந்த அளவுக்கு மேற்கொண்டவர்களாகவும் வளமையாகவும் செல்வ செழிப்போடையும் இருந்தாங்க நம்மளுடைய மூதாதையர்கள் அப்படிங்கிறது நமக்கான தகவலாக அமையும். ஸோ இப்படிப்பட்ட தங்கம் வந்து வெறும் வியாபாரத்துக்கு மட்டும்தானா அப்படின்னா அப்படி மட்டும் இல்லை. சில முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறவங்களுக்கு அந்த தங்கம் வந்து சன்மானமாக அல்லது இன்னைக்கு சொல்லணும்னா சேலரியாக அவங்களுடைய சம்பளமாகவும் கொடுக்கப்பட்டது. ஒரு உதாரணம் சொல்றேன். வியாக்கர்ணா அப்படிங்கிறது வந்து சமஸ்கிருத கல்லூரிகளின் ஒரு பாடம். அது என்னன்னாக்கா அதனுடைய இலக்கணத்தை பற்றி சொல்லும், சமஸ்கிருத இலக்கணத்தை பற்றி சொல்லும். அந்த இலக்கணத்தை சொல்லி கொடுத்தவங்களுக்கு அந்த வியாக்கர்ணா புத்தகத்துல வந்து மொத்தம் 8 சாப்டர் இருந்திருக்கு. சாப்டர்னா நம்ம சின்னதா எடுத்துக்க முடியாது, அது ஒரு பெரிய மொத்த இலக்கணமும் வரும். அந்த 8 சாப்டரையும் சொல்லி கொடுக்குறவங்களுக்கு 8 களஞ்சு தங்கம் அப்படிங்க. அப்ப இந்த களஞ்சுங்கிறது என்ன? களஞ்சு என்பதுதான் தங்கத்தின் உயர் அளவு. பல கல்வெட்டுகள்ல வந்து ஒரு களஞ்சின் விலை என்பது 2 காசுன்னு வருது. ஆனா நம்ம வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரத்தை கலெக்ட் பண்ணாம எந்த நூற்றாண்டுல எப்படி இருந்தது அப்படிங்கிறது இன்னும் நம்ம நுணுக்கமாக கல்வெட்டுகள்ல போய் ஆராயாம நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனா அதே மாதிரி வந்து பல இடங்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில்ல வந்து எந்த அளவுக்கு வந்து தங்கம் பயன்படுத்தப்பட்டது, கோயில்கள்ல கடவுளர்களுக்கு எவ்வளவு தங்கம் நகைகள் செய்யப்பட்டது, ராணி ராஜா மற்றவர்கள் எல்லாமே எவ்வளவு போட்டிருந்தாங்கிறதுல நமக்கு ஒரு பிக்சர் இருக்கு நமக்கு இப்போ.
அந்த அளவுக்கு தங்கம் வந்து புழக்கத்தில் இருந்தது அப்படிங்கிறது தான். ஆனால் அந்த தங்கத்தை வந்து ஏதோ சோழர்களும் தங்க நாணயங்களை வெளியிட்டாங்க, ஆனால் சாதாரண மக்கள் புழங்குற அளவுக்கு அவ்வளவு இல்லை. ஆனால் தங்க நாணயங்களை அவங்க பழக்கத்தில் இருந்தது. ஆக தங்கம் என்பதும் தங்கத்தின் தரம் என்பதும் அதை அறியக்கூடிய தொழில்நுட்பங்கிறதும் தமிழர்களாகிய நமக்கு புதியதல்ல. 1000 ஆண்டுகளுக்கு முன்னவே நம்முடைய முன்னோர்கள் சாதித்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கிற 916 தான். இதை விட வந்து பெரிய விஷயம் இல்லை. இன்னும் பல இடங்களில் உரைகள் பயன்படுத்தப்படுது. நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணி ஒரு உரைகள் அப்படின்னாக்கா கிடைக்கும். ஆனால் எங்கேயுமே மெழுகு பயன்படுத்தப்படலை. ஆசிட் போட்டாலும் அது போன தங்கம் போனது தான். ஆக நம் சிக்கனத்துக்கும் சேமிப்புக்கும் வளமைக்கும் வாணிபத்துக்கும் தங்கத்திற்கும் தங்கத்தின் பயன்பாட்டிற்கும் நம்முடைய முன்னோர்கள் வழிவகுத்தாங்க. அவங்க செழுமையாக வாழ்ந்திருக்காங்க, நமக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க. இந்த தகவலை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். சோழர் காலத்தை பற்றி இந்த கல்வெட்டில் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, இது எங்கே கிடைக்கும் அல்லது இதை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, சோழர் காலத்தின் கல்வெட்டை பற்றியே என்னுடைய ஆராய்ச்சி முழுதும் கடந்த 30 ஆண்டுகளாக அமைஞ்சது. அப்போது நிறைய கட்டுரைகள் பன்னாட்டு அரங்குகளிலும் உள்நாட்டு அரங்கிலும் நான் வாசித்தது. அது எல்லாத்தையுமே தொகுத்து நானே புத்தகமாகவும் போட்டிருக்கேன். 2014 எபிகிராஃபிக்கல் ரீடிங் இன் தி சோழா ஹிஸ்ட்ரி இந்த புத்தகத்தை நான் போட்டிருக்கேன். எபிகிராஃபிக்கல் ரீடிங் இன் தி சோழா ஹிஸ்ட்ரி, கல்வெட்டின் மூலம் சோழர்களின் வரலாறுங்கிறது. இந்த புத்தகத்தில் இந்த தங்கத்தை பற்றிய இந்த உத்தரமேரூரை பற்றிய இந்த தகவல்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. 2014 வெளியிடப்பட்ட புத்தகம் இது. தங்கத்துக்கு நீங்க பாலிஷ் போட வேண்டாமே, இப்போ கொஞ்சம் பேர் எனாமல் பூசிடுறாங்க மேல விருப்பப்பட்டு. இதனால வந்து அந்த தங்கம்ங்கிறது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல்ல வந்து அது ஸ்டாண்டர்டா ஏன் வைக்கிறாங்க? வெள்ளியே வைக்கிறது இல்லை, வேற எதையும் வைக்கிறது இல்லை, வைரத்தெல்லாம் வைக்கிறது இல்லை. அதில் ஏகப்பட்ட ஏமாத்து வேலை நடக்கும். தங்கம்ங்கிறது வந்து ஒரு நிரந்தரமா ஒரே கலர்ல அதனுடைய தரத்துல நம்மளா பார்த்து அதுல காப்பர் கலக்கலன்னா அது வரையிலும் அது ஒரே தரத்துல இருக்கும். அந்த தரத்தை தான் அவங்க செக் பண்ணிக்கிறாங்க. அது கலரே மாறாமல் இருக்கிறது ஒண்ணு, ரெண்டாவது மிக குறைவாக கிடைக்கிறது 2. அதனால அதனுடைய மதிப்புங்கிறது அதிகம். இந்த காரணங்களால் தான் வந்து அகில உலக சந்தையில இருந்து நம்ம நாட்டு திருமண பேச்சுக்கள் வரையிலும் இந்த தங்கம்ங்கிறது அதிகமாக பேசும். பொறுமையோடு இவ்வளவு நேரம் கேட்டவங்க எல்லாருக்கும் மண்மரபின் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் நன்றியும் வணக்கமும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.